நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லும் நிலையில் அதிமுக தவேக ஆட்சி அமைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக வெளியாகியிருக்கும் முக்கிய நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. என்டிடிவி, பீப்பிள்ஸ் பல்ஸ், மேட்ரைஸ், ரிபப்ளிக், பிமார்க், அக்னி, மின்னம்பலம், பீப்பிள் இன்சைட் போன்ற நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் திமுகவை வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று தெரியவந்துள்ளது. மொத்த எக்ஸிட் போலையும் வைத்து உருவாக்கப்பட்ட போல் ஆஃப் எக்ஸிட் போல்ஸும் திமுகவே அபார வெற்றி பெறும் என்று சொல்கிறது. திமுக கூட்டணி 137 முதல் 150, அதிமுக கூட்டணி 79 முதல் 95, விஜயின் தவேக 13 முதல் 19 இடங்களை வெல்லும் என்று போல் ஆஃப் போல்ஸ் முடிவில் தெரியவந்துள்ளது. அதே நேரம் நியூஸ் 18 ஓட் வெப் நடத்திய கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு 103 முதல் 113 இடங்கள் மட்டுமே கிடைக்கும், அதிமுக கூட்டணி 114 முதல் 124 இடங்களை வென்று ஆட்சி அமைக்கும், தவேகவுக்கு 10 இடங்கள் வரை கிடைக்கலாம் என்கிறது. டைம்ஸ் நவ் ஜேவிசி நடத்திய கருத்து கணிப்பிலும் அதிமுகவை வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. திமுக கூட்டணி 75 முதல் 97 இடங்களிலும், தவேக 8 முதல் 15 இடங்களிலும் வெல்லும், அதிமுக கூட்டணி 128 to 147 இடங்களை வென்று கிளியர் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் என்று டைம்ஸ் நவ் கணிப்பு சொல்கிறது. அதேபோல் ஸ்பிக் மீடியாவும் அதிமுக கூட்டணிதான் வெல்லும் என்று அடித்துச் சொல்கிறது. அதன் கணிப்புப்படி திமுக கூட்டணி 89 முதல் 101, அதிமுக கூட்டணி 124 முதல் 127, தவேக 4 முதல் 6 இடங்களில் வெற்றி பெறக்கூடும். இதையெல்லாம் விட ஒரே ஒரு கணிப்பு மட்டும் தவேக தான் வெல்லும், விஜய் முதல்வராக பதவி ஏற்பார் என்று கணித்து பரபரப்பை எகிர வைத்துள்ளது. அதுவும் மிகவும் பிரபலமான இந்தியா டுடே ஆக்சிஸ் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய்தான் வெல்வார் என்று கூறப்பட்டிருப்பது பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கணிப்புப்படி திமுகவுக்கு 92 முதல் 110 இடங்கள் கிடைக்கும், அதிமுக வெறும் 22 முதல் 32 இடங்களில் சுருண்டுவிடும். அதே நேரம் விஜயின் தவேக 98 முதல் 120 இடங்கள் வரை வெல்லும் என்று அதிர வைத்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளன. 118 இடங்களை வெல்லும் கட்சி ஆட்சி அமைக்கும். என்னதான் கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமாக சொன்னாலும் உண்மையில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பது மே 4 ரிசல்ட்டில் துல்லியமாக தெரிந்துவிடும்.